வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்து டெக்னிக்கல் கிளாஸஸ் தேவைப்பட்டால் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பரும் டெலகிராம் லிங்க்கும் இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராமில் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய நியூஸஸ் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன மார்க்கெட்டில் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய பேங்க் ஆஃப் ஜப்பான் சென்ட்ரல் பேங்க்குடைய ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸோடைய ஃபெட் ஸ்பீச் இருக்குது. ஓகேங்களா, ஸ்பீச் தான் இருக்குது, நமக்கு வந்து டேட்டாவாக கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவுடைய காலையில் 6 மணிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய மீட்டிங் மினிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஓகே, இன்ஃப்ளேஷன் கேடுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஓகே, கேட். ஓகே, அதுக்கப்புறம் 8 மணிக்கு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்டைய பில்டிங் பெர்மிட் இருக்குது. டேட்டா இருக்கக்கூடிய ஒரு நியூஸ், பில்டிங் பெர்மிட் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்வென்ட்ரி இருக்கு. 9 மணிக்கு இன்வென்ட்ரி, ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு. ஜப்பானுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் 3 இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஒன்று கேட், ஒன்று பவுண்ட், அதுக்கப்புறம் இன்னொன்று ஜப்பான். நெக்ஸ்ட் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய ஸ்பீச் திருப்பி இருக்கு. காலையில் 10:40 அந்த மாதிரி நேரங்களில் 10லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் அப் ஆகும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜப்பானுடைய ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. காலையில் 5 மணிக்கு இருக்கும். ஓகேங்களா, 5 மணிக்கு இருக்கும். ஸோ இந்த 3 இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இந்த வீக் இருக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ் உடைய வியாழக்கிழமை நமக்கு வெறும் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் மட்டும்தான் இருக்கும், வேற டேட்டா கிடையாது. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுண்டுடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, கேடுடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஈரோவுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ 1:45 2 மணி. அப்புறம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா பவுண்டுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. அண்ட் ஃபைனலாக யூஎஸ்டைய 8:15க்கு நமக்கு யூஎஸ்க்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. அவ்வளோதான். ஸோ டேட்டாவாக ஓரளவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்வீஸ் பிஎம்ஐ எடுத்துக்கலாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இந்த வாரம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும், ஏன்னா டேட்டா இல்லாதனால. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பில்டிங் பர்மிட் இருக்கு. அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய நியூஸஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இந்த டேட்டாவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், ஏன்னா லெஸ் டேட்டா இருக்கும் பொழுது. அப்போ அதில் பவர் கம்மியாக இருக்கிற டேட்டாஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஓகே, இன்னும் அவங்க பதவி ஏற்கலை, ஜான்வரியில் தான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் ரூலிங் கவர்மெண்ட்டே தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேம் அவங்களுடைய அந்த ஆட்சியை அப்படியே தொடருவாங்க அப் டு டிசம்பர் 2 வரைக்கும். ஜான்வரியில் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறாங்க, மேக்ஸிமம் ஜான்வரி 20க்குள்ளே அவர் பதவி எடுத்துருவார் ட்ரம்ப். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எல்லாமே சைனிங் அத்தாரிட்டி இது எல்லாமே வரும். ஸோ தட் அதுக்குள்ள டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, அதாவது டாலருக்குள்ள வந்துட்டாங்க. ட்ரம்ப் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. அதனால வந்து எப்படி பார்த்தாலும் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கிட்டு தான் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறுத்த போகிறது கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு தான் இருக்க போகுது. பட் அவருடைய கரன்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். முதல் வேலை அதை தான் செய்வார். எடுத்தோடனே வார் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகாது. எல்லாரும் பேனிக் ஆகுறது என்ன அப்படின்னா வார் வந்து இனிஷியேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அவர் எடுத்தோடனே வார்க்குள்ளே வர மாட்டார். ஃபர்ஸ்ட் அவர் உள்ளே வந்தோடனே அவங்க கண்ட்ரிக்கான அவங்க கரன்சி, மெயினாக கண்ட்ரின்னு நமக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் அவருடைய கரன்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவார். இன்னைக்கு வந்து நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம்.
84.4 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது வந்து 86 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் யுஎஸ் உடைய எக்கனாமி இப்பவே ஸ்ட்ராங் வருது. இன்னும் அவங்க சைன் பண்ணும்போது அது இன்னொரு பம்ப் மார்க்கெட்ல நடக்கும். அப்போ வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அது வந்து கொஞ்சம் கரன்சி விதமாக பார்க்கும் பொழுது ட்ராப் ஆகும். அப்போ வந்து டாலர் இண்டெக்ஸ் இறங்குமா அப்படின்னா இப்போதைக்கு இறங்காது. ஓகே, இப்போ இறங்குறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபாலாக தான் மார்க்கெட்டில் இருக்க போகுது. இப்போ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து திருப்பி மண்டே டியூஸ்டேல கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக அப்படி வந்துட்டு திருப்பி ஒன் மோர் புஷ் மார்க்கெட் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்தாலுமே ஜான்வரிக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் வந்ததுன்னா இந்த கரெக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. திருப்பி இது மேலே புஷ் பண்ணிடும். நமக்கு ஜான்வரிக்கு அப்புறம் ஒரு பிப்ரவரி அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் திருப்பி கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த பம்பை வந்து அவங்க மார்க்கெட்டுடைய அந்த புஷ் வந்து விட மாட்டாங்க. எப்போ பார் மார்க்கெட் இறங்கினால் 70% அது புல்லில் தான் இருக்க போகுது. ஜான்வரி வரைக்கும் 30% தான் மார்க்கெட் பேர் சைடுக்கு மூவ் ஆகும். அதாவது கொஞ்சம் மூவ் ஆகும், ரைஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து 4 ஹவரில் வந்து லைவ் மார்க்கெட்டில் கூட கொடுத்துருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் 4 ஹவரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக பிரேக் பண்ணு திருப்பி மேலே தான் இருக்கிறான். ஸோ இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கு. திருப்பி கீழே வரலாம், உடைக்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ட்ரையாங்கிளா? ஆமாம். இந்த கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மட்டும் இறங்கிட்டு இங்கே இறங்கி இப்படி ஒரு கன்சாலிடேட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைனை திருப்பி மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு புஷ் கொடுக்கும். அப்போ இந்த வீக் நமக்கு எப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் செல்லிங்காக தான் இருக்கும். இது பெரிய லெவலில் கீழே இறக்குற அளவு செல்லாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்ம். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம். இப்போ இங்கே நடக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தான் மார்க்கெட்டில். ஸோ கீழே தான் மேக்ஸிமம் ஒரு புஷ் கொடுத்துட்டு அப்புறம் மேலே போகலாம். இல்லை டைரெக்டாக மேலே பிரேக் பண்ணி மார்க்கெட் போனால் கூட நிற்காது. கொஞ்சம் தூரத்தில் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும் அப்கமிங்கில். இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு இப்படி பார்த்தோம். டாலரில் வந்து இப்போ இந்த ஃபோர் ஹவர் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் நம்ம பார்க்கும் பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது ஸ்விங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஸ்விங். இப்போ ஒரு கரெக்ஷன் ஸ்விங் வந்து இன்னொன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஃபாலாக கொடுக்க ரெடி ஆகும். ஸோ இந்த கரெக்ஷன் இப்போ முடிக்க போகிறோம். ஒருவேளை ப்ரைஸ் கீழே வரல, டக்குன்னு மேலே புஷ் பண்ணிட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம் கரெக்டாக தான் அதை எடுத்துக்க முடியும். பட் கொஞ்சம் புஷ் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த வீக் நமக்கு டேட்டா இல்லாதனால அப்படியே கொஞ்சம் மெதுவாக கீழே வரும். வந்துட்டு டேட்டா வரும்போது பம்ப் ஆகி மார்க்கெட் திருப்பி மேலே போய்க்கும். வீக்கெண்டுக்குள்ளே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லில் தான் போயிட்டுருக்கு. பட் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால இன்னும் பையிங் அப்படிங்கிறது வரல ப்ரைஸில். இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து லைட்டாக பிரேக் பண்ணி இங்கே நின்றுட்டுருக்கு. ஒருவேளை ப்ரைஸ் வந்து மேலே இந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கன்வெர்ட் ஆகி தான் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் நடந்தால் இந்த மார்க்கெட் என்ன ஆகுன்னா கரெக்ஷனுக்குள்ளே வரான் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ட்ராப்க்கு அப்புறம் கரெக்ஷனுக்குள்ளே வரலாம். அப்போ அந்த ப்ரைஸோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0592. ஓகே, இந்த லெவலுக்கு மேலே ஒரு நல்ல க்ளோஸ் கொடுத்தால் இந்த மார்க்கெட் இப்போ மேலே போகுதுன்னு அர்த்தம். இல்லை என்ன கீழே வந்துடுது அப்படின்னா திருப்பி இங்கே இருக்கிற சப்போர்ட் வந்து திருப்பி மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிக்கும். இப்படி வரும், வந்துட்டு திருப்பி கீழே வர ட்ரை பண்ணுவான். ஸோ திருப்பி அதை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கரெக்ஷன் பைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா செல் சைடில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகாமல் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ரொம்ப பெருசாக மார்க்கெட் ஃபால் ஆகாது. ஷார்ட் ஃபால் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் அல்லது அதையே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ தான் இந்த மார்க்கெட்டில் நமக்கு ரேலி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆக இருந்தாலும் நமக்கு இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்
மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் பண்ணாதான் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் பை மார்க்கெட் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மார்க்கெட் கரெக்ஷன் எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டியில் கூட ஓரளவு ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிருந்தது டேயில் பார்த்தீங்கன்னா. பட் பவுண்ட் யூஎஸ்டியில் அப்படி இல்லை. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ், அதாவது இங்கேருந்து ஒரு சைட்வே, அந்த ட்ரெண்டிங் இல்லாமல் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மல்டி சப்போர்ட்ஸ் எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே புஷ் பண்ணும். நமக்கு வந்து புதன்கிழமை அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட் வரும் பொழுது மார்க்கெட் வந்து பம்ப் ஆகலாம். ரீட்டைல் சேல்ஸும் இருக்குது, பவுண்டுடைய 2 டேட்டா இருக்குது. ஸோ புதன் வியாழக்கிழமையே அதுக்கு வந்து செட்டப், அதாவது செவ்வாய்க்கிழமையே மார்க்கெட் வந்து நின்றும், செட்டப் கிடைச்சால் புதன்கிழமை கண்டிப்பாக மார்க்கெட் புஷ் மேலே இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ 4 ஹவரில் போனீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடம் ஓகே 1.2700 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் புஷ் பண்ணி ஹோல்ட் ஆனானா இந்த மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷன் பைக்குள்ளே போயிடுவோம். இது வந்து செவ்வாய்க்கிழமையே நடந்துருது. மேலே பிரேக் பண்ணி ஹோல்ட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டா நமக்கு புதன்கிழமை நடக்கக்கூடிய 12:30 மணிக்கு வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட் அப்போ இது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த செட்டப் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். இல்லை புதன்கிழமை தான் அந்த செட்டப் கிடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே இருக்கக்கூடிய ரீட்டைல் சேல்ஸ் அப்போ மார்க்கெட் வந்து திருப்பி மேலே புஷ் பண்ணி போகும். ஸோ இந்த கரெக்ஷன் பை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த கரெக்ஷன் பை கிடைக்கல அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு செல் கிடைக்குதோ அது வந்து ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், பெரிய ட்ரெண்டிங் செல்லாக இருக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் எடுத்துட்டோம்னா அதுவுமே ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீக்கில் வந்து அதே மாதிரி மல்டி சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க தான் போகுது. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் தான், டிமாண்ட் ஏரியா தான். ஸோ தட் நமக்கு எங்கே நமக்கு வந்து ஒரு நல்ல க்ளூ கிடைக்குதோ, ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6496க்கு மேலே ஒரு நல்ல பிரேக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பை சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அல்லது நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து இது பத்தாது, இன்னும் நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா கூட இந்த மார்க்கெட்டில் நம்ம மேலே எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து சும்மா ஒரு நார்மலாக தான் இருக்குது. நமக்கு 2 கிரைட்டீரியாவில் இது வந்து பவுண்ட் யூஎஸ்டிக்கும் நமக்கு ஒரு க்ளூ எப்படி இருக்கலாம்னா, பவுண்ட் யூஎஸ்டிலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில், ஓகே, ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் ஷேடோ கீழே இருக்கக்கூடிய கேண்டில் வந்தாலோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வந்தாலோ இது கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ ஆஸ்திரேலியாலையும் அதே தான். இப்போ ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகி தான் நிற்குது, நமக்கு இது பத்தாது. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன், பிகாஸ் இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்படியே டூப்ளிகேட் பண்ணும், பெரிய லெவலில் இருக்காது, ரொம்ப ஷார்ட் டேர்ம் ரிஜெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடைச்சதுக்கு அப்புறம் அல்லது ஒரு நல்ல புல் கேண்டில் நமக்கு இங்கே கிடைச்சா எய்தர் இது 2ல் எது கிடைக்குதோ கிடைக்கும்போது இந்த மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்குள்ளே ஸ்டார்ட் அப் ஆகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு 4 ஹவரில் வந்து ஒரு ஸ்விங் வந்து இப்போ மேலே போகுது, அதனால வந்து நம்ம இப்போ இந்த மார்க்கெட்டை வந்து பை ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. டேல இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலோ அல்லது நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல் கேண்டிலோ கிடைச்சால்தான் இந்த மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஸோ ஒரு 4 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் எல்லாம் பிரேக் பண்ணல, அதோடைய கண்டினியூட்டி தான் இருக்கும். இது இப்போ ஹெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஒரு சப்போர்ட் லெவலில் நிற்குது, பட் ஆனால் அந்த அளவுக்கு ஹோல்டாக மார்க்கெட்டில் இல்லை, பை ஹோல்டு இல்லை. ஆனால் இது கீழே இறங்கலாமா அப்படின்னா இன்னும் இறங்கலாம், இந்த பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இன்னொரு புஷ் கீழே கிடைக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவில் டக்குன்னு மார்க்கெட் வந்து பூம் ஆகும், ஆனால் இங்கே பூம் ஆக போகிறது இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்டில் கூட இந்த மார்க்கெட்டை நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் பிரேக் ஆனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே தான் வரும். ஸோ நியூசிலாண்டில் வந்து அவ்வளோ புஷ் மற்ற கரன்சி மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீக் மல்டி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறானான்னு பார்த்தா எடுக்கல, கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எடுக்கல. ரெண்டாவது இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் இங்கே நிற்குது. ஓகே, இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் போய் நிற்குது. ஸோ இப்போ இங்கே இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் தெரியும், இந்த ஸ்விங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக ஒரு பெரிய ரேலி கொடுத்துட்டு வருது.
அப்ப இந்த பர்ட்டிகுலர் ஏரியா என்ன ஆக போகுதுன்னா இப்படி ஒரு கரெக்ஷனை சந்திக்கணும், மார்க்கெட் சந்திக்கும் அப்கமிங் மார்க்கெட்ல. ஒன்று இந்த கரெக்ஷனாக இருக்கலாம், அல்லது டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வீக்ல வந்து இது பிரேக் அவுட் நடந்துருச்சு, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட திருப்பி இந்த லெவல், அதாவது 1.400 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 1.400 இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் பண்ணாம இந்த வீக் ஃபுல்லா மேலேயே ஹோல்ட் ஆயிட்டானா இது இந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்து மேலே போயிட்டான். இனி மார்க்கெட் அந்த ரேலி கிளியர் வியூ எடுத்துக்கலாம். ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து சான்ஸ் கம்மி தான், ஒருவேளை நடந்துருச்சு இங்க இருந்து இப்படி வந்து இப்படி வந்து ரொம்ப கீழேலாம் வரணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ரெட் கேண்டில் இப்படி கிடைக்குது அப்படின்னா கூட இதுவும் நமக்கு ரிஜெக்ஷனாக மார்க்கெட்ல மாறிடும். இப்போ ஸ்டில் இந்த பொசிஷன் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவோம், திருப்பி இப்படி மேலே போய் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து அப்புறம் தான் திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வீக் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். டவுன் சைடில் புஷ் வந்துட்டாலே நமக்கு மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுது, அந்த டாப் சும்மா ஃபேக் அந்த ப்ரெஷரில், எலெக்ஷன் ப்ரெஷரில் மேலே போயிடுது, திருப்பி மார்க்கெட் கீழே வரப்போகுது, அந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பி வந்து மாட்டப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அல்லது ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அந்த அதையும் பிரேக் பண்ணி அந்த சேனல்ஸையும் பிரேக் பண்ணி கீழே வரதுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸிமம் அப்சைடில் மார்க்கெட் இருக்காது. இந்த மார்க்கெட்டுடைய கேண்டில்ஸும் நம்ம எடுத்து படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இது ட்ரெண்டிங் புஷ் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்லோவாக இருந்தாலும் அப்புறம் அந்த டாப் குறைஞ்சி லாஸ்ட் டே அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நியூட்ரல் பண்ணியிருக்கு மார்க்கெட். அதாவது புல் சைட் தான், பட் ஆனால் செல் உள்ள வர்றதுக்கான சோர்ஸ் தெரியுது. ஸோ அடுத்தடுத்த கேண்டில் புஷ் ஆகும்போதும் அது அப்படியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு டக்குன்னு மார்க்கெட் கீழே திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேலியில் தான் இருக்கு. பட் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல புஷ் இருக்கு. நமக்கு ஜப்பானுடைய நியூஸ் மண்டே மார்க்கெட்டில் ஸ்பீச் இருக்கு, வெனஸ்டே மார்க்கெட்டில் புதன்கிழமை ஸ்பீச் இருக்கு, அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. சாரி, மண்டே அண்ட் தேர்ஸ்டே, அதாவது திங்கள் வியாழனில் ஸ்பீச் இருக்கு, பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ தட் அந்த டைம்ல ஜப்பான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க ஜப்பான் கரன்சி வேற எந்த ஜப்பான் கரன்சி பார்க்குறீங்கனாலும் அந்த டைம்ல கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஒரு புஷ் கீழே இருக்கிறதுக்கு எல்லா கரன்சிலையும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சேனலில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ தட் இது உடையும், இது உடைஞ்சால்தான் அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் கீழே இறங்க. இப்போ வரைக்கும் நமக்கு அந்த பைல தான் இருக்கு. ஸோ ப்ரைஸ் இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம செல் பண்ணணும். பெஸ்ட் வந்து செல்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த 151.50 கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி நின்னா, இந்த சப்போர்ட் லெவலில் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செல் போகணும். அது வரைக்கும் இது ஒரு பிரேக் பண்ணால் கூட திருப்பி இன்னைக்கு யூஎஸ் உடைய ஸ்ட்ராங்காக திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே பிரேக் ஆகலைன்னா திருப்பி நம்ம பை தான் ட்ரை பண்ணணும், ஒரு ஷார்ட் டேர்ம் பை. நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் அந்த புஷ் ரேலியில தான் இருக்கு. செஃப் கரன்சி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ. ஓகே, ஸோ செஃப் வந்து இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலை. மற்ற எல்லா கரன்சி கூடயும் கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுதுன்னா வீக்கர் கரன்சி கூட அப்படி ஹோல்ட் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங் கரன்சி கூட வீக்கராக இருக்கான். அதாவது ரொம்ப வீக்குன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்கு. இன் பிட்வீன் சின்ன சின்ன கரன்சிஸ் கூட அது என்ன எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கபிளாக தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கரன்சி கூட அவங்களுக்கு அவ்வளோ பலம் இல்லை. அப்படின்னா ஒரு 50% சம்டைம்ஸ் அது புஷ் ஆகுது, சம்டைம்ஸ் புஷ் ஆகுறது இல்லை. ஸ்பீச்சும் இருக்கு இந்த வீக். ஸோ வியாழக்கிழமை பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு செல் போகணும் அப்படின்னா லாஸ்ட் டைமே இந்த லோ கீழே பிரேக் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு ட்ரெண்ட் வச்சுக்கலாம். இதுக்கு கீழே உடைத்தாலும் கூட நமக்கு இந்த பாட்டம் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து செல் ஆக்டிவேட் நடக்கும், அது வரைக்கும் நடக்காது. ஸோ இங்கே ஒரு புஷ் பண்ணுறது இங்கே நின்றுக்கும், அல்லது இங்கே டாப் ரிஜெக்ஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்கமிங்ல. ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு சும்மா இல்லைன்னா மேலே போகுது, ரெண்டுல ஏதோ ஒன்று இப்படி போகுது, அல்லது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே போக முடியாமல் இதுக்கு மேலே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தால் கூட இந்த ஸ்விங் முடிஞ்சிட்டு மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே வரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி செஃப் வந்து பார்ப்போம்.
மண்டே மார்க்கெட்டில் இருக்காது. மேபி நமக்கு வந்து புதன் வியாழனில் தான் மூவ்மெண்ட் இருக்கும் இந்த கரன்சி. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீக் போகலாம். ஸோ வீக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து ஒரு திருப்பியும் சொல்லிடுறேன், இப்படி தான் நடக்க போகுது. இங்கேருந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் போயிட்டு கரெக்ட் ஆகிட்டு இங்கே போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கான கரெக்ஷன் தான் இப்போ வருது. ஓகே, திருப்பி இன்னொரு புஷ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உடனே நடக்குமா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக இந்த கரெக்ஷன் எவ்வளோ 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 தூரம் நடந்திருக்கு, எவ்வளோ நாள் நடந்திருக்குன்னா ஒரு ஏப்ரல்ல இருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 to 4 months இந்த கரெக்ஷன் நடக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது இவ்வளோதான். இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி இன்னொரு புஷ் ஈக்குவலாவோ அல்லது இதை உடைச்சு மேலே போகிறதுக்கு 3000 வரைக்கும் அப்போ தான் போகும். இப்போ உடனே மார்க்கெட் போகாது. ஒன்று. இப்போ ஒரு டே அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது டேல வந்து நமக்கு இந்த பர்டிகுலராக இந்த சேனல் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இந்த சேனல் பிளாக்ல இப்போ நான் வரைகிற சேனல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது இவன் எங்கே போவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் சேனலை வந்து பிரேக் பண்ணி கீழே புஷ் பண்ண மாதிரி இதுவும் இப்போ கீழே பிரேக் பண்ணி புஷ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து சேரணும். அரௌண்ட் 2400 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். மேபி ப்ரைஸ் வந்து 2300 வரைக்கும் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் பேசிட்டு இருந்தோம், 2280, 2145. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் வந்து இப்போ பிரேக் ஆகாது. அதுக்குள்ள இந்த கரெக்ஷன் நடக்கும். அவ்வளோ டீப்பாக கரெக்ஷன் நடக்குமா அப்படின்னா நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2400 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வரும். இப்போ டைரக்டா இல்லை. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் இங்கேருந்து இப்படி ஒரு கரெக்ஷன் போயிட்டு இங்கே வருவான். அப்படி நடக்கலை அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 1 hour சார்ட்டில் வந்து நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ தட் இங்கே ஒரு பை எடுங்க, ஒரு 70-75 வரும்போது பாதி புக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து புஷ் பண்ண முடியல மார்க்கெட். ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த எக்ஸ்டெண்டட் வேவ் வந்து இன்னும் ஸ்டார்ட் அப் ஆகுது. இந்த ஸ்விங் வேவ் வந்து இன்னும் மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்ட் அப் ஆகலாம், இன்னும் கூட புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ புஷ் பண்ணலான்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே மார்க்கெட் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணி போக முடியல. ஸோ இது எவ்வளோ தூரம் போகலாம் மினிமம் அப்படின்னா ஒரு 610 வரைக்கும் தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு புஷ் வரும், அப்புறம் ஒரு புஷ். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இப்படி சைடுவே மூவ்மெண்ட்ல தான் இது நடக்கும், இப்படி நடக்கும். ஒருவேளை இது நடக்கலை, மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து என்ன ஆயிடுது, மார்க்கெட் வந்து இந்த கன்சால்டேஷன்லேருந்து திருப்பி இந்த லோ பிரேக் ஆனால் இது வந்து நம்ம வீக்குக்கு போய் நம்ம பார்க்கலாம். ஒரு கான்செப்ட் ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த வீக்கில் என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த ஸ்டெப்பாக இங்கே ஏறின ப்ராசஸ் வந்து ரெகுலராக பார்த்துருப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு பேஸ் போட்டிருக்கோம், இங்கே ஒரு பேஸ், இங்கே ஒரு பேஸ், கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வச்சுக்கிறேன், திருப்பி இங்கே ஒரு பேஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடம் ஒரு பேஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் டிமாண்ட். ஓகே, இதெல்லாமே கரெக்டாக சொல்ல போனால் டிமாண்ட்ஸ். இப்போ ப்ரைஸ் ஒரு வேளை மண்டே மார்க்கெட்டில் அந்த பை அப்படி எக்ஸ்டெண்ட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல அந்த டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் வந்து இது எல்லாமே டிமாண்ட்ஸ் ப்ரைஸ். இது அப்படியே ஒரு சப்ளை மாதிரி இந்த புஷ் கொடுக்கும், அது கீழே வரைக்கும் இறங்கும், இந்த பாட்டம் வரைக்கும் நமக்கு இறங்க சான்சஸ் இருக்கும். இல்லை இப்போ அது வந்து நடக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட்டில் கீழே இறங்கினால் இந்த டிமாண்ட் வேலை செய்யும். ஓகே, ஸோ இந்த டிமாண்டோடைய லெவல் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட 2520 ஒரு 2470. ஏன்னா இது வீக், இங்கே பார்க்க சின்ன கேண்டிலாக இருந்தாலும் இது வீக். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா திருப்பி புஷ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ திருப்பி மார்க்கெட் பயங்கரமாக கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க. இந்த இடம் இப்போ டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கீழே கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 500 லெவலில் ப்ளஸ் ஆர் மைனஸில் இதை அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த சேனல். ஓகே, ஸோ இது அப்படியே கீழே இறங்கும்போது இந்த 500 லெவலில் திருப்பி மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த ஹைக்கு மேலே அவனால் புஷ் பண்ண முடியலன்னா இங்கே நீங்கள் செல் கிடைத்தால் எடுக்கலாமான்னா தாராளமாக செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, மேலே போகலைன்னா இது புஷ் பண்ணலைன்னா நாங்கள் ரெகுலர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறோம்.
ஸோ இன்னும் பை ஆகலை, ஒரு சப்போர்ட் தான் கிரியேட் ஆயிருக்கு. அந்த புஷ் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு டேல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு லோவர் ஷேடோ கேண்டல் நமக்கு மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கு. பட் நான் அதுக்குள்ள மார்க்கெட் அதுக்கப்புறம் மூவ் ஆக முடியல. ஃப்ரைடே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவ் ஆக முடியல. நம்ம எதிர்பார்த்தது இதை பிரேக் பண்ணி அப்படி கொஞ்சம் மேலே புஷ் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் நம்ம அந்த மார்க்கெட்டுடைய ஸ்விங் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நடந்திருந்தால் கூட இதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாவது மார்க்கெட் கொடுக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வரணும். வரல, எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷார்ப் அப் ட்ரெண்ட் போயிடும். ஏங்க முதல்ல தான் ரொம்ப ரொம்ப லேசியா மார்க்கெட் நடக்கும் நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கேயே மார்க்கெட் எடுத்தால் மட்டும்தான், அதாவது இப்போ நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் லெவல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டான். ஓகே, இது சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னா இது வந்து ரொம்ப சைலண்டா இப்படி நம்ம வந்து பை டக்கு நீங்க செல் ஆகிற மாதிரி தெரியும், திருப்பி பை ஆகும், செல் ஆகிற மாதிரி தெரியும், பை ஆகும். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது ஒரு ரேஞ்ச், ரொம்ப ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஒரு சைட்வே ரேஞ்ச் மாதிரி அப்படி நடக்கும். ஓகே, இப்படி போகும், அப்படி இறங்குற மாதிரி சல்லுன்னு இறங்கும், திருப்பி மேலே போகும், அப்படியே இறங்கும், இந்த மாதிரி நடக்கும். ஒருவேளை மார்க்கெட் கீழே புஷ் பண்ணிடுச்சு, நமக்கு இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா நமக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஷார்ப் வேவாக நடந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிடும். ஸோ இங்கே நடந்தால் நமக்கு ஒரு அப்படியே ஸ்லோவாக தான் நடக்க போகுது. கீழே வந்து டிமாண்ட் எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஈஸியாக ப்ரிடிக்டபிளாகவும் இருக்கும். பட் நம்ம இந்த இடத்துல இப்போ பை ட்ரை பண்ணி பார்த்துடணும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் பை கொடுத்தோம். கீழே இறங்கினாலும் திருப்பி இம்மிடியேட்டாக இங்கேயும் பை தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு யூடியூப்லாம் நிறையா வந்து கோல்டு கீழே இறங்கிடுச்சு, பை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இறங்கியிருக்கு தான். பட் இதை விட இந்த கரெக்ஷன் பை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நல்ல ஒரு ஃபால் இருக்கும். அதில் கண்டிப்பாக வாங்கிக்கணும். இப்போவே வாங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பட் ஆஃப்டர் இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் இன்னொரு ட்ராப் வருது பார்த்தீங்களா, அந்த ட்ராப்பில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் ஃபிசிக்கல் வாங்க முடியுமோ நீங்கள் அந்த டைம் வாங்கலாம். நம்ம ரெகுலர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏறுறது இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிடும். இந்த 2770க்கு மேலே 790 வந்திருக்கு. நம்ம 770 தான் நமக்கு அக்யூரேட் லெவல். அந்த 770 அந்த ஜோனை பிரேக் பண்ணும். எப்படின்னா இப்போ பை, அப்புறம் செல், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற பை ஒரு பவர்ஃபுல் பையாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 3000 3200 ஒருவேளை 3200க்குள்ளே அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணால் 3.5 வரைக்கும் போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹெவியான கரெக்ஷன் வரும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ நம்ம இப்போ அதை அவ்வளோ தூரம் போக வேணாம். கேட்டதுக்காக சில பேருக்கு சொல்லுங்க ஃபிசிக்கல் கோல்டு பற்றி. ஸோ இங்கே பை பண்ணலாமான்னா இங்கே பை பண்ணலாம்னா நீங்கள் பண்ணிக்கங்க, கொஞ்சமாக பை பண்ணிக்கங்க. ஃபுல் எங்கிட்ட இருக்க எல்லா ஃபண்டையும் நான் பை பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் பையிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பை முடிஞ்சு கீழே இறங்குது பாருங்க, அது வந்து 2300 வந்து 2400 வரைக்கும் வரும். அங்கே நம்ம பை பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு நல்லாவே மேலே போகவும் வாய்ப்புகள் இருக்கும். பார்ப்போம், ரெகுலர் அப்டேட்டில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கல, பிரேக் பண்ணுறான். கிட்டத்தட்ட 64 வரைக்கும் மார்க்கெட் போயிடும். அதுக்கப்புறம் தான் மிடில் ஈஸ்டில் இப்போதைக்கு வார் சுச்சுவேஷன் இல்லை. ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆயில் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் மிடில் ஈஸ்டோடைய வார் பேனிக் இருந்தால் மட்டும்தான், வார் ஏதாவது ஸ்டார்ட் ஆகுது, ஈரான் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வருது, இல்லை யூஎஸ் வந்து ஏதாவது ஸ்டெப்பின் ஆகுறாங்க, இல்லை அவங்க ஏதாவது அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் ஆயில் மேலே போகும். ஆயில் இல்லைன்னா இன்னும் கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இந்த 64 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இதையும் உடைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரேஞ்சுக்குள்ளே இப்போ இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு திருப்பி ஒரு சின்னதாக பூம் கிடைக்கும், லைட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். பட் வார் வரல அப்படின்ட்டா மார்க்கெட் கீழே வந்து நமக்கு 60யே உடைக்கிற அளவு ப்ரெஷர் மார்க்கெட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ட்ராப் பெருசாக வருமா அப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வார் வந்தால் மட்டும்தான் ஆயில் மேலே, இல்லைன்னா ஆயில் கீழே தான். நெக்ஸ்ட் சில்வர்.
ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டேவுடைய சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு ஷேடோ கேண்டில் நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே எனி டைம் ஒரு பை எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹை பிரேக் ஆகும்போது அப்படி மேலே போயிட்டு திருப்பி வந்து இப்படி வரும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இங்கே ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆக போகுது. டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, டே பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இப்போ மேலே ஏறுற மார்க்கெட் இங்கே இருக்கிற இந்த இடத்துக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணி வரும். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் கீழே போயிட்டாலும் பயப்பட தேவையில்ல. திருப்பி ப்ரைஸ் வந்து மேலே தான் புஷ் பண்ண போகுது, கொஞ்சம் மேலே தான் வரப்போகுது. இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை இந்த ஷோல்டர் பாயிண்ட் எடுக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிற ஷோல்டர் பாயிண்ட் மாதிரி மார்க்கெட் இங்கே ஒரு ஷோல்டர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும், அதனால வரப்போகுது. ஸோ சில்வரில் பெரிய லெவலில் செல் எடுக்காதீங்க. அப்படி செல் எடுத்தீங்கன்னா கூட ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய இடத்துல. கோல்டுக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிங்க எல்லா இடத்துலையுமே, லெவல்ஸ்லையுமே. அதனால தான் ஃப்ரைடே வீடியோலையும் கூட தெளிவாக சொன்னோம் எப்படி என்ட்ரி எடுப்போம், அந்த இடத்துல எப்படி உடனே ட்ரையல் பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் எப்படி நெருக்கொண்டு வைப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சில்வர் கீழே வருது அப்படின்னா சில்வர் இன்னும் கீழே பயங்கரமாக வர போகிறான்னு செல் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஷோல்டர் கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிரியேட் ஆக போகிறது. இப்படி கீழே வந்தால் கூட இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் வரும். ஸோ இந்த பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரௌண்ட் திஸ் ஏரியாவில் திருப்பி ஒரு செல் எடுக்கலாம். அது கீழே வந்து இங்கே கம்ப்ளீட் நடந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே போகும். ஓகே, ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் செல்லிருந்து கொஞ்சம் பை சைடு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். கோல்டில் கூட செட்டப் கிடைக்குது, பட் சில்வரில் என்ன கிடைக்கல. வரும்பொழுது நான் ரெகுலர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.